ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் அரிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்து ஆய்வு செய்த முன்னோடி யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஐராவதம் மகாதேவன், ஆப்ஷன் பி தேவதேவன், ஆப்ஷன் சி கேவி சுப்பிரமணியார், ஆப்ஷன் டி கலனியூரான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐராவதம் மகாதேவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிழிந்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது எந்த நூலிலிருந்து தோன்றிய மரபு தொடர்? ஆப்ஷன் ஏ ராமாயணம், ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி மணிமேகலை, ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமாயணம். ராமாயணத்தில் ஒரு கோடு தோன்று போயிடுவார் ராமர். அதை தாண்டினங்காடி தான் சீதாவை ஈஸியாக கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால ராமாயணம் அதில் இருந்து தான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படிங்கிற இது வந்திருக்கு. அடுத்த கேள்வி, இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ வே இறையன்பு, ஆப்ஷன் பி புவியரசு, ஆப்ஷன் சி சாலை இளந்திரையன், ஆப்ஷன் டி மீரா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வே இறையன்பு. அடுத்த கேள்வி, வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு வே இறையன்பு தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசினை பெற்றார்? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1995, ஆப்ஷன் சி 1992, ஆப்ஷன் டி 1994. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1995. அடுத்த கேள்வி, மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கால்டுவெல், ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி மயிலை சீனி வெங்கடாசாமி, ஆப்ஷன் டி தேவநேய பாவனர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மயிலை சீனிவாச வெங்கடாசாமி. அடுத்த கேள்வி, உன் மனம் ஒரு பார்க்கடர், அதனை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழ காலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்ற கவிதையை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி உமர் கய்யாம், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான். அடுத்த கேள்வி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 1000, ஆப்ஷன் சி 3000, ஆப்ஷன் டி 4000. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2000. அடுத்த கேள்வி, குறியீட்டு மரபு இன்றைய எதில் மிகுதியாக காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ புது கவிதை, ஆப்ஷன் பி சிறு கவிதை, ஆப்ஷன் சி இலக்கியம், ஆப்ஷன் டி மரபு கவிதை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புது கவிதை அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கு ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் டி புறநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நீர் பரவியும் என்று கூறும் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி அகநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி, பல நாடுகளிலிருந்து வந்த பொருள்கள் குறித்தும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்கள் குறித்தும் கூறும் நூல் என்ன? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி புறநானூறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. அடுத்த கேள்வி, டேஸ் துறைமுகம் யவனர்கள் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்தது? ஆப்ஷன் ஏ காவிரி பூம்பட்டினம், ஆப்ஷன் பி முசிறி, ஆப்ஷன் சி தொண்டி, ஆப்ஷன் டி வஞ்சி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி முசிறி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, கல்லரோ யாயினும் கற்றாரே சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவார் தொல்சிறப்பின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி பழமொழி 400, ஆப்ஷன் சி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலடியார். அடுத்த கேள்வி, திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த டேஸ் என்னும் ஆன்மீக மாத இதழில் இரட்சண்ய யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது? ஆப்ஷன் ஏ நற்போதகம், ஆப்ஷன் பி ஞானபோதினி, ஆப்ஷன் சி பாலபாரதி, ஆப்ஷன் டி சண்டமாருதம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நற்போதகம். அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி வருபவர் வே இறையன்பு. கூற்று 2, வாய்க்கால் மீன்கள் என்ற நூலை எழுதியவர் வ இறையன்பு. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும்
இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சி பணி அலுவலராக பணியாற்றி வருவதா இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற நூலை எழுதினவரும் இறையன்பு தான். அடுத்த கேள்வி, இறுகி படித்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ தமிழ்நதி. ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் சி பாரதிதாசன். ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நிதி. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 தமிழ் நதியின் இயற்பெயர் கயல்விழி. கூற்று 2 தமிழ் நதி இலங்கையில் உள்ள கண்டி ஊரில் பிறந்தார். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி கூற்று 1 சரி 2 தவறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 இரவுகளில் பொழியும் துயரப்பணி என்ற கவிதை எழுதியவர் தமிழ்நதி. கூற்று 2 காணல் வரி என்ற குறுநாவலை இயற்றியவர் பிரபஞ்சன். இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்த கேள்வி, தேயிலை தோட்டப்பாட்டு என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ முகமது ராவுத்தர். ஆப்ஷன் பி மீரான். ஆப்ஷன் சி அகமது கான். ஆப்ஷன் டி ஜான்பாய். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முகமது ராவுத்தர். அடுத்த கேள்வி, 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பே சுந்தரனார். ஆப்ஷன் பி மா ராசமாணிக்கனார். ஆப்ஷன் சி சுவாமிநாத தேசிகர். ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மா ராசமாணிக்கனார். அடுத்த கேள்வி, தேயிலை தோட்டப்பாட்டு என்ற கவிதை முகமது ராவுத்தரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ பாரத மக்களின் பரிதாப சிந்து. ஆப்ஷன் பி தமிழர்களின் நிலை. ஆப்ஷன் சி சிந்துப்பாட்டு. ஆப்ஷன் டி விவசாயிகளின் கண்ணீர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரத மக்களின் பரிதாப சிந்து. அடுத்த கேள்வி, அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் டேஸ் என்னும் துறையாகும். ஆப்ஷன் ஏ செவியுறுவுறு. ஆப்ஷன் பி செல ஒழுங்குதல். ஆப்ஷன் சி இயன்மொழி. ஆப்ஷன் டி நற்றாய் கூற்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செவியுறுவுறு. அடுத்த கேள்வி, புறநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ புறம். ஆப்ஷன் பி புறப்பாட்டு. ஆப்ஷன் சி தமிழர் கருவூலம். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் சரியான விடை.